இப்ப என்னடா இவரு அது பேசல இது பேசல பாலிடிக்ஸ் பேசல, இந்த புலி பதுங்குது. இன்னொன்னு நான் பாலிடிக்ஸ் பேசி என்ன, நான் பாலிடிக்ஸ் பேசினப்ப அப்படி கொள்கைக்காக பேசினப்ப அப்படி பேசினப்ப உறக்க பேசினப்ப ஈழத் தமிழர்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக எனக்கு என்ன பட்டையும் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன பெரிய பொன்னாடைய போத்திட்டாங்க. அதெல்லாம் சும்மா. இங்க தலையெடுத்து நல்லா இருந்தாதான் வாழ்க்கை. எதுக்கியா இருக்கவே இருக்கு நம்ம சினிமா. எனக்கு வாழ்க்கையில பிடிச்சது 4 அம்மா. ஒண்ணு என்ன பெத்த அம்மா, நான் பார்த்தது இல்ல பிரம்மா, அதுக்கு எடுத்தது என்ன ஆளாக்குன சினிமா, இன்னொன்னு என்னுடைய இந்த தூய்மையான ஆத்மா, இந்த ஆன்மா. நான் சினிமா என்ன வாழ வைக்குது, என் ஆன்மா என்ன வாழ. நான் படுத்தா நிம்மதியா தூங்குறையா? டி ராஜேந்தர் அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான் என்ன வேணா சொல்லு, நான் சிரிப்பேன். ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இப்ப தலையில இடி உழுதுன்னு சொல்ல, இடி உழுது, அதுக்கு என்ன மியூசிக் போடலாம்னு யோசிப்பேன். இதுக்கு இந்த தண்டருக்கு இதுக்கு என்ன பேங்க் கொடுத்தா கரெக்டா இருக்கும், அது உழுதுன்னா அப்படி கொடுக்கலாமா, நீங்க மாடர்னா எப்படி கொடுக்கலாம், இப்படி யோசிப்பேன். இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். பசங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ் சாவக்கூடாது. நீ வாழ்னியா, உன்னை எவன் வேணா என்ன வேணா திட்டுட்டுமே, திட்டவன திண்டுக்கலுக்கு போக சொல்லி. இந்த மூட விட்டு கேரக்டர்லாம் ஒண்ணு முடியாதுங்கிற வார்த்தையை மூட்டை கட்டி கொண்டு போய் மூர்மான கட்ட வித்துனியா. மனுஷன் தில்லோட நிக்கணும். டி ராஜேந்திரன் தில்லு. என்ன பார்த்துட்டு வாழ்க்கையில எல்லாம் துணிச்சு நில்லு. இந்த மோட்டிவேட் பண்றது இது வார்த்தையா தெரியும். என்ன பார்த்துட்டு இளைஞர்கள் ஆசிரியர்கள் நம்ம மீடியாவே இதை போடுங்க.